ஸ்டாலின் தலைமைக்கும் எடப்பாடி தலைமைக்கும் 10 விழுக்காடுக்கு மேல டிஃபரன்ஸ் வந்துடும். ம்ஹ்ம். ஏன்னா எடப்பாடி தலைமைக்கு வந்து முக்குலத்தோர் கடுகு எதிர்ப்போம். பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. இன்னைக்கெல்லாம் கருத்துருவாக்கத்தில் அந்த கம்யூனிட்டி ஊடகத்திலையும் பெரிய அளவு வந்துட்டாங்க. ஸோ அவங்க பிற சமூகங்களையும் எடப்பாடிக்கு எதிராக திருப்பக்கூடிய அளவு கெப்பாசிட்டி இருக்குது. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 10.5 தங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு பெரிய அநீதியா பார்க்குறான். சசிகலா ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி. ஜெயலலிதாவே கட்சியை உடனே பிடிக்க முடியல. அவங்க எடுத்தெடுப்பிலே பிடிச்சிட்டாங்க. பன்னீர்செல்வம் அந்த கட்சியில சமூகத்துல ஒரு முதல்வராட்டு நம்பிக்கையுடையவராக இருந்தவர். அந்த ரிசைன் பண்ணாம இருந்தா காமராஜ் மாதிரி ஒரு மாஸ் லீடர் ஏற்பாடு நானே பேசியிருக்கிறேன். டிடிவி சிஎம் கமாண்ட் பண்ணவர். இப்ப இவர் பாண்டே சொல்லலாம், அடிச்சதெல்லாம் டான்னு பொது புத்தியில சொல்றாரு. அந்த கம்யூனிட்டிக்குள்ள அது பெரிய ஹர்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துலதான் நாடார் இதுக்கு எதிராக ஓசியில வந்துருவான்னு நினைச்சாரு. அந்த இடத்துல நாம ஆப்படிக்கிறோம். நாடார்கள் கருத்து சிவந்தி ஆயத்தனை மீறி, சரத்குமாரை மீறி, வைகுண்டராஜனை மீறி நாங்க சாதிச்சிருக்கோம் அந்த கம்யூனிட்டியில.